வணக்கம் நண்பர்களே. எல்லோருக்கும் எளிய கர்நாடக சங்கீதம் என்கின்ற வரிசையில் 72 மேலகர்த்தா ராகங்களை பற்றியும் அவற்றினுடைய ஸ்வர அமைப்பை பற்றியும் பார்க்கலாம். கர்நாடக சங்கீதத்தினுடைய ஸ்வரங்கள் 7. சா என்கின்ற சஜ்ஜமம் 1, ரீ என்கின்ற ரிஷபம் 2, கா என்கின்ற காந்தாரம் 3, மா என்கின்ற மத்தியமம் 4, பா என்கின்ற பஞ்சமம் 5, தா என்கின்ற தைவதம் 6, நீ என்கின்ற நிஷாதம் 7. இந்த 7 ஸ்வரங்கள் 12 ஸ்வரஸ்தானங்களாக இருக்கின்றன. இந்த 7 ஸ்வரங்களில் ஷஜமம் மற்றும் பஞ்சமம் இந்த 2 ஸ்வரங்களை தவிர மீதமுள்ள 5 ஸ்வரங்கள் 2 இருக்கின்றன. ஆகவே 12 ஸ்வரஸ்தானங்கள் பின்வருமாறு அமைகின்றன. சஜ்ஜமம், சுத்த ரிஷபம், சதுச்சுருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், அந்தர காந்தாரம், சுத்த மத்தியமம், பிரதி மத்தியமம், பஞ்சமம், சுத்த தைவதம், சதுச்சுருதி தைவதம், கைசிகி நிஷாதம் மற்றும் காக்களி நிஷாதம் ஆகியவை ஆகும். 12 ஸ்வரஸ்தானங்கள் 16 ஸ்வரஸ்தானங்களாக எப்படி பெருகியிருக்கின்றன என்பதை இப்போது பார்க்கலாம். 12 ஸ்வரஸ்தானங்களோடு 4 ஸ்வரஸ்தானங்கள் கூடுதலாக இணைந்ததினால் இந்த 16 ஸ்வரஸ்தானங்கள் உண்டாயிருக்கின்றன. அந்த 4 புதிய ஸ்வரஸ்தானங்கள் எவை என்பதை பார்க்கலாம். 7 ஸ்வரங்கள் 12 ஸ்வரஸ்தானங்கள் என்பது பொது விதி. 12 ஸ்வரஸ்தானங்கள் கொண்டது ஒரு ஆக்டேவ் என்று பார்த்திருக்கிறோம். அந்த ஆக்டேவ் அல்லது ஸ்தாயியில் உள்ள 12 ஸ்வரஸ்தானங்கள் ஒருபோதும் அதிகரிப்பதுமில்லை, குறைவதுமில்லை. அப்படியானால் 16 ஸ்வரஸ்தானங்கள் எப்படி உண்டாயிருக்கின்றன? இந்த கேள்விக்கு பதில், ஒரு ஸ்வரம் இன்னொரு ஸ்வரமாக பெயர் பெற்றிருக்கிறது, அல்லது ஒரு ஸ்வரம் இன்னொரு ஸ்வரமாக மாறுவேடம் கொண்டிருக்கிறது, அல்லது நம்மால் ஒரு ஸ்வரம் இன்னொரு ஸ்வரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது என்ன என்பதை பார்க்கலாம். இந்த 16 ஸ்வரவரிசையை பாருங்கள். சட்ஜமம், சுத்த ரிஷபம், சதுர்ச்சுருதி ரிஷபம். இந்த ஸ்வரத்திற்கு பிறகு வரக்கூடிய சட்சுருதி ரிஷபம் என்பது புதிய ஸ்வரஸ்தானமாகும். ஆனால் இது வேறொன்றுமல்ல, இந்த சாதாரண காந்தாரம் என்கின்ற ஸ்வரஸ்தானம்தான் சட்சுருதி ரிஷபமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வரிசையில் அடுத்து வரக்கூடிய சுத்த காந்தாரம் என்ற ஸ்வரஸ்தானத்தை பாருங்கள். இது வேறொன்றுமல்ல, இந்த சதுச்சுருதி ரிஷபம் என்கின்ற ஸ்வரஸ்தானம்தான் சுத்த காந்தாரம் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ரிஷப ஸ்வர வரிசையில் ஒரு ஸ்வரஸ்தானமும் காந்தார ஸ்வர வரிசையில் ஒரு ஸ்வரஸ்தானமும் உண்டாயிருக்கிறது. அதேபோல சாதாரண காந்தாரம், அந்தர காந்தாரம், சுத்த மத்தியமம், பிரதி மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், சதுச்சுருதி தெய்வதம் இவற்றையெல்லாம் தாண்டி சட்சுருதி தெய்வதம் என்று ஒரு புதிய ஸ்வரஸ்தானம் உண்டாயிருக்கிறது. இது வேறொன்றுமல்ல, இந்த கைசிகி நிஷாதம் என்கின்ற ஸ்வரஸ்தானம்தான் சட்சுருதி தெய்வதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதேபோல அதைத் தொடர்ந்து வரக்கூடிய சுத்த நிஷாதம் என்கின்ற புதிய ஸ்வரஸ்தானம் இந்த சதுச்சுருதி தெய்வதம் என்கின்ற ஸ்வரஸ்தானத்தினுடைய பெயரேதான். சதுச்சுருதி தெய்வதம் என்கின்ற ஸ்வரஸ்தானம்தான் சுத்த நிஷாதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த 16 ஸ்வரஸ்தானங்களில் இருந்துதான் 72 மேலகர்த்தா ராகங்கள் உண்டாகின்றன. 72 மேலகர்த்தா ராகத்தினுடைய பொது பண்புகள் மற்றும் ஸ்வர வரிசைகளை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். மேலகர்த்தா ராகங்களினுடைய பொது பண்புகள் என்று பார்த்தால், ஒவ்வொரு மேலகர்த்தா ராகமும் பூரணமாக ஆரோகணத்திலும் அவரோகணத்திலும் ச ரி க ம ப த நி என்கின்ற 7 ஸ்வரங்களை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஒரு மேலகர்த்தா ராகத்தில் உள்ள ஸ்வர வரிசையைப் போலவே இன்னொரு மேலகர்த்தா ராகத்தில் வரக்கூடாது, வர முடியாது. குறைந்தபட்சம் ஒரு ஸ்வரமாவது ஒரு மேலகர்த்தா ராகத்திற்கும் இன்னொரு மேலகர்த்தா ராகத்திற்கும் வித்தியாசமாக இருக்கும். இவ்வாறு ஆரோகணத்திலும் அவரோகணத்திலும் பூரணமான
7 ஸ்வரங்களை கொண்டு ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படுகின்ற மேலகர்த்தா ராகங்கள் 72 கர்நாடக சங்கீதத்தில் உள்ளன. 72 மேலகர்த்தா ராகங்களிலும் இந்த சஜ்ஜமம் மற்றும் பஞ்சமம் என்கின்ற ஸ்வரங்கள் பொதுவாக வரும். அனைத்து 72 மேலகர்த்தா ராகங்களிலும் சஜ்ஜமமும் பஞ்சமமும் மாறாமல் அப்படியே இருக்கும். அதற்கு பிறகு முதல் 36 மேலகர்த்தா ராகங்களில் சுத்த மத்தியமம் இடம்பெற்றிருக்கும். அடுத்த 36 மேலகர்த்தா ராகங்களில் பிரதிமத்தியமும் இடம்பெற்றிருக்கும். அதனால் முதல் 36 மேலகர்த்தா ராகங்கள் சுத்த மத்தியம ராகங்கள் என்றும், அடுத்து 36 மேலகர்த்தா ராகங்கள் பிரதிமத்தியம ராகங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த 72 மேலகர்த்தா ராகங்கள் 12 சக்கரங்களுக்குள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சக்கரத்திற்கு 6 மேலகர்த்தா ராகங்கள் வீதம் 12 சக்கரங்களில் 72 மேலகர்த்தா ராகங்கள் அடங்கி இருக்கின்றன. இந்த 72 மேலகர்த்தா ராகங்கள் மற்றும் அவற்றினுடைய ஆரோகண அவரோகண ஸ்வர அமைப்புகள் மற்றும் அவற்றினுடைய பண்புகளை பற்றி தனித்தனி வீடியோவாக ஒவ்வொரு ராகமாக பார்த்து கொண்டே வரலாம். கர்நாடக சங்கீதத்தினுடைய 72 மேலகர்த்தா ராகங்களில் முதலாவது ராகம் கனகாங்கி என்பதாகும். முதல் சக்கரமான இந்து சக்கரத்தில் வரக்கூடிய இந்த ராகத்தில் என்னென்ன ஸ்வரங்கள் இருக்கின்றன என்பதை பார்க்கலாம். சட்ஜமம், சுத்த ரிஷபம், சுத்த காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், சுத்த நிஷாதம். கீபோர்டில் ஒரு கட்டை சுருதி என்கின்ற சி ஸ்கேலில் இந்த கனகாங்கி ராகத்தினுடைய ஸ்வர அமைப்பை பாருங்கள். கனகாங்கி ராகத்தினுடைய ஸ்வரங்களை ஹார்மோனியத்தில் வாசித்து பார்க்கலாம். ஒரு கட்டை சுருதிக்கு கனகாங்கி ராகத்தினுடைய ஸ்வரங்கள் சட்ஜமம், சுத்த ரிஷபம், சுத்த காந்தாரம். அதாவது 12 ஸ்வரஸ்தானங்களில் இது சதுச்சுருதி ரிஷபமாக இருக்கிறது. அதையே காந்தாரம் என எடுத்துக்கொண்டு அதற்கு பெயராக சுத்த காந்தாரம் என்று வைத்துள்ளார்கள். ச ரி க மா என்கின்ற சுத்த மத்தியமம், பிறகு பஞ்சமம், அடுத்து சுத்த தெய்வதம், அதற்கு அடுத்து சுத்த நிஷாதம். இது 12 ஸ்வரஸ்தானங்களில் சதுச்சுருதி தெய்வதமாக இருக்கக்கூடிய ஸ்வரம். இந்த சதுச்சுருதி தெய்வதமே நிஷாதமாக எடுத்துக்கொண்டு அதற்கு பெயராக சுத்த நிஷாதம் என்று வைத்துள்ளார்கள். அத்தோடு மேல்ஸ்தாயினுடைய சட்ஜமம். அடுத்த வீடியோவில் கனகாங்கி ராகத்தினுடைய ஸ்வரங்களை 12 சுருதிகளில் எப்படி வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். அதோடு இந்த கனகாங்கி ராகத்தில் என்னென்ன பாடல்கள் இருக்கின்றன என்பதையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.